வரும்போது இந்த அபிஷேகத்தில் அவர்கள் மேல் இருக்க சாபக்கட்டுகள் உடைய ஆரம்பிக்கும். அதனால சர்ச்சு முடிஞ்சு போன உடனே வீட்டுக்கு போங்கன்னு சொல்லுவோம். ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போகணும். கடைக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஸ்ட்ரைட்டாக எங்கே போவோம்? நீ வீட்டுக்கு போவோம்மா. சில பேர் ஸ்ட்ரைட்டாக ஷாப்பிங் போவாங்க. போயிட்டு தானே அப்படி போகிறேன்னு. அந்த அபிஷேகம் எங்கே போய்டும்? ஸ்ட்ரைட்டாக வீட்டில் போயிட்டு அமர்ந்து ஒரு சின்ன ஒரு நன்றி அப்பா சர்ச்சுக்கு போயிட்டு வந்தது, அந்த ஆசீர்வாதம் அங்கே தங்கி நிற்கும். அந்த அபிஷேகம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரம் தோற்று போகும். சபைக்கு போயிட்டு சபைக்கு வந்த மாதிரி இருக்குன்னா அந்த அபிஷேகம் இல்லை. தேவன் புதிய ஏற்பாட்டு காலங்களில் ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் தந்தரில் இருக்கிறார். ஆனால் நம்ம பெற்றுக்கொள்வதில்லை. இந்த மாதிரி அபிஷேக கூட்டம் இந்த தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 சபைகளில் தான் நடக்குது. மற்ற நேரத்தில் அந்த ஆராதனையும் அபிஷேகம் ஒரு 5 நிமிஷம் காலவரில் முடிச்சிடுவாங்க. இந்த அபிஷேகம் உனக்குள்ளே இருக்குன்னா நீ வீட்டுக்குள்ளே போனாலும் நீ வேண்டி வருவதை கர்த்தர் செய்வார். நீ என்ன வேண்டுதலோடு வரையோ அந்த வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றுவார்.